ஆமா எனக்கு புரியல. ஆற்காடு போறோம், இங்க இயற்கையா நிறைய விஷயம் இருக்கு, என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏதோ ட்ரெயின்ல உட்கார்ந்துருக்கேன். எனக்கு புரியல. இயற்கையா ரசிக்க முடியலன்னா என்ன, செயற்கையா உங்களை கூட்டு வந்து ஒரு இடம் தான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் நம்ம இன்னைக்கு. அதனாலதான் இப்ப நம்ம ட்ரெயின்ல உட்கார்ந்துருக்கோம். சொல்லு பாப்போம். ஆற்காடுல இருக்க கிரீன் தண்டர், அங்கதான் வந்திருக்கோம் நம்ம. ஓ ஓகே ஓகே சூப்பர் சூப்பர்ப்பா, நல்லா இருக்குப்பா. நான் விட எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த வண்டி ஆவடி வரைக்கும் போகுமா? சென்னை குழந்தைங்களோட ட்ரெயின்ல உட்கார்ந்தா நல்லா தான் இருக்கும். ஆமா, சின்ன குழந்தைங்க அங்க இருக்காங்க. ஆமா, நீங்க ஏது நம்மளும் கிட்ஸ் தான். அப்படியே திரும்பி பாருங்க சின்ன குழந்தைங்க எப்படி இருக்காங்க. எஸ் அது இல்லாம விக்கி இன்னும் நோட் பண்ணியா, இந்த ட்ரெயினை ஓட்டுற 2 சிங்க பெண்கள் பின்னாடி உட்கார்ந்திருக்காங்க. அது பைலட் கோ பைலட் அங்க பாருங்க. அதுல இன்னொரு விஷயம், வண்டியில பிரேக் பிடிக்கலையா? 5 ரோட சுத்திட்டு இருக்கோம் பிரேக் பிடிக்காம. எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க ஒரு இடம் அப்படின்னா ஆற்காடுல இப்ப இந்த இடமா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா பயங்கரமா குட்டீஸ் வந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த இடத்துல நாங்களும் என்ஜாய் பண்ண போறோம். உள்ள போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. அட்வென்ச்சர் கேம்ஸ்க்கு நாங்க ரெடி ஆயிட்டோம். இது ஆதித்யா vlogs. ட்ரெயின் ஓட சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆக்சுவலி நாங்க வந்து இப்ப வேலூர்ல இருந்து எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் போயிட்டு இருக்கோம். சிங்கப்பூர் போறோம்பா. பைலட் சும்மா கிடையாது. சிங்கப்பூர் வரைக்கும் போகுமா? ஆமா, 10 ரவுண்ட் எபிசோட் ஃபுல்லா ட்ரெயின்ல தான் நிக்கிறேன். அக்கா வண்டி நிப்பாட்டுக்கா. போறங்க அக்கா. இல்ல வந்து ஸ்டேஷன்ல தான் நிக்கும். அதாவது ஒரு இடத்துல நிக்காது ட்ரெயின். ஓ ஓகே. ஸ்டேஷன்ல பார்க்க. இல்ல இது எக்ஸ்பிரஸ் நார்மலா இருக்க ஸ்டாப்பிங் நிக்காது. பெரிய பெரிய ஸ்டாப்பிங்ல நிப்பாட்டுவாங்க. புரியுதா? யாருமே கேட்கல. ஓகே மக்களே, இவ்வளவு நேரமா நாங்க பேசஞ்சரா வந்தோம். ஆனா இப்போ நாங்க வந்து ட்ரெயின் ஓட்ட போறோம். வேற லெவல் பார்த்து இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. சோ இப்போ நாங்க 2 பேரும் சிங்க பெண்களா வந்து இறங்கி ட்ரெயின் ஓட்டலாம்னு இருக்கோம். நாங்க ரொம்ப நாள் ஆசை வந்து ட்ரெயின் வந்து ஓட்டணும் அப்படின்ட்டு. இது இந்த மாதிரி ட்ரெயினா? பெரிய ட்ரெயின். ஓகே. ஏன்பா இருப்பா பேசிட்டு இருக்கோம். ஃபுல் டிஸ்டர்பன்ஸ். இருங்க நீங்க ஓட்டுங்க, நாங்க இறங்கிரோம். ரொம்ப இருக்காங்க. சோ நாங்க இப்ப ட்ரெயின் ஓட்ட போறோம். நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க. ஓகே போலாமா? गाइस பாத்து போயிட்டு வாங்க, சேஃபா போயிட்டு வாங்க. யப்பா சரி, நாங்க ஊருக்கு போறோம். மாயமில்லை மந்திரமில்லை. அதாவது ஐயோ பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. உங்க பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். என் பேர் லதாங்க. லதாக்கா, எவ்வளவு நாளா அந்த ட்ரெயின் டிரைவரா இருக்கீங்க, பைலட்டா இருக்கீங்க? ஐயோ நான் இல்லையே டிரைவர். நீங்க டிரைவர் இல்லையா? அப்ப ஓட்டிட்டு இருந்தீங்க, லைசென்ஸ் இருக்கா? இல்ல இது வர்க் பண்றவர் வந்து இன்னைக்கு லீவு, அதனால நான் ஓட்டிட்டு இருக்கேன் இன்னைக்கு. ஓகே, ஓட்டுறது பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குங்க. நீங்க வண்டில ஓட்டுவீங்களா? பஸ் சைக்கிள் பைக்ல ஓட்டுவீங்களா? சைக்கிள்ல ஓட்டுவேன், பைக்கும் ஓட்டுவேன். இப்போ ட்ரெயினும் ஓட்டுறீங்க? ஆமா. எவ்வளவு வருஷமா இருக்கீங்க இந்த ஃபீல்ட்ல? 5 வருஷமா இருக்கேன். 5 வருஷமா இருக்கீங்களா? எதுல ஓடுது? எலக்ட்ரிக்ல ஓடுதா? கரண்ட்ல தான் ஓடிட்டு இருக்கு. கரண்ட்ல ஓடுதா? எலக்ட்ரிக் ட்ரெயினா? ஓ சூப்பர் சூப்பர். சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா அது ஓடுங்க. ஓகே, சுவிட்ச் ஆஃப் பண்ணா ஆஃப் ஆயிடும். அவ்வளவுதான். பிரேக்ல இல்லையா? ஸ்டீரிங்ல எதுமே இல்ல? எதுமே கிடையாதுங்க. ஆட்டோமேட்டிக். நல்லா இருக்கே. சரி, வண்டி மைலேஜ் எவ்வளவு வருது வண்டி? அது மைலேஜ்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க. நான் மெயின் பைலட்டா, சீனியர் அவரு? ஒரு டிக்கெட் கவுண்டர்ல இருப்பாருங்க. ஒரு டிக்கெட் கவுண்டர், டிக்கெட் செக்கர் போல. நீங்க தான் பைலட். ஆமா, நான் ஐஸ்கிரீம்ல இருக்கேன். வண்டி எங்க போகுது? இங்க இருந்து எங்கனா போகுது? இங்க இருந்து கரெக்டா கிரீன் தண்டருக்கு உள்ள போகுதுங்க. எங்க போகுது? கிரீன் தண்டர். கிரீன் தண்டர் தீம் பார்க் போதா? அங்க இருந்து எனக்கு வந்து மலேசியா போக முடியுமா? மலேசியா நீங்க தனியா ட்ராக் போட்டா போலாம் உள்ள. ஓ, ட்ராக் போட்டா போலாமா? சரி, நான் ஓட்டுறேன். ரெடியா ஆன் பண்ண போறேன். சாமியை வண்டி ஆன் பண்றேன். சுவிட்ச் இருக்கு, பாத்துக்கோங்க மக்களே. தெரியுதா? எந்த சுவிட்ச் இதா? அவ்வளவுதானா? 3 மேல தட்டில போணுமா? பாத்துக்கிட்டீங்களா எப்படி ஜம்முன்னு ஓட்டுறோமா? ஆனா சரி, உங்க பேர் என்ன? என் பேர் பாலு. பாலு, நீங்க எவ்வளவு வருஷமா இந்த ட்ரெயின் ஓட்டிட்டு இருக்கீங்க? 10 வருஷமா இருக்குங்க. 10 வருஷமா ஓட்டிட்டு இருக்கீங்களா? ஒரிஜினல் ட்ரெயின்ல ஓட்டிருக்கீங்களா? ஒரிஜினல் ட்ரெயின்ல ட்ரைனிங் எடுக்கல, எடுத்த உடனே ஓட்டலாம். கத்துக்கலாம். ஆமா, ஓட்டலாம். ஈஸி தானே? அது ஈஸி தான். அது ஒன்றும் பெரிய இது ஓட்டும் போது அது ஓட்ட மாட்டோமா? பாத்துக்கிட்டீங்களா? அண்ணன் ரெடி ஆயிட்டாரு ஒரிஜினல் ட்ரெயின் ஓட்டுறதுக்கு. ஓகே ஓகே சூப்பர்ண்ணே, ரொம்ப நன்றி. அகல்யா, எஸ். என்னதான் நம்ம என்ஜாய் பண்ண வந்தாலும் இந்த ஃபேமிலிலாம் பார்த்துட்டா நம்ம விட மாட்டோம் இல்லையா? விடவே மாட்டோம். அவங்கள பிடிச்சி அவங்க கிட்ட இருக்க செயின் முதல்ல கழட்டி அது நீ பண்ணு. திருப்பி கொடுத்துருவோம், க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம். அண்ணா நீங்க செயின் போட்டுருக்கீங்க. இல்ல போட்டுருக்காரு. உஷாரா இருங்க. இல்ல ஆக்சுவலி நாங்க ஒரு பார்ட் டைமா பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே பேசிட்டே இருப்பா, அப்படியே கட் பண்ணிடுவான். பாத்துக்கோங்க. பேசிட்டே இருக்கும்போது கழட்டுற மாதிரி இருக்கும், கண்டுபிடிங்க. அதான் கேம். ஓகே.
ஸோ வந்து நம்ம ஃபேமிலியை பார்த்தோன்னா வந்து சில பல கேள்விகள்லாம் கேட்கணும் நமக்கு ஆசை வரும்ல. அது மாதிரி வந்து என்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ உங்கள்கிட்ட கேட்க போறோம். எப்படி இருக்கீங்க? உங்க பேர் என்ன? என் பேர் கலைச்செல்வி. கலைச்செல்வி. நல்லா இருக்கு. எங்கேருந்து வரீங்க? நான் ஆரணிலேருந்து வரேன். ஆரணி. ஆரணி இஸ் ஃபேமஸ் ஃபார் பட்டு. அப்படியா? பட்டு சேலைலாம் அப்ப நிறைய இருக்கும் உங்க வீட்ல? நிறைய இருக்கு. இருக்கா? சொல்லாதீங்க, வேணும்னு கேட்டுருவாங்க. ஆரணில பட்டு இருக்கு, ஆனா எங்க கிட்ட பட்டு ஏன்? அவ்வளவுதான். இல்ல ஆரணிக்கு ஃபேமஸ் பட்டு தானே. ஆரணிக்கு ஃபேமஸ் தெரியும். ஆனா இவங்க அவங்க தங்கச்சியா? ஆமா. பட்டு இல்லன்னு சொல்றாங்க. சரி ஓகே, நீங்க என்ன இப்ப நாலு புடவை எடுத்துட்டு வந்து அவங்க வீட்ல கொடுத்துருங்க. நீங்க வாங்க ஆரணிக்கு. அவங்களுக்கு சொல்றேன். அதாவது இங்க ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அவங்க பெரியப்பா யாரும் அந்த கடை வச்சிருக்காராமே. பட்டு அப்படியா? அப்புறம் எப்படிங்க எதுமே பட்டு? அது அவங்க கிட்ட இருக்கு, எங்க கிட்ட இல்லன்னு சொல்றேன். சரி ஓகே. சோ உங்ககிட்ட கேள்விகள்லாம் நாங்க கேட்கலான்னு இருக்கோம். சரி ஃபர்ஸ்ட் கலைச்செல்வி அக்கா கிட்ட கேட்போம். இப்போ நீங்க செம்ம ஹாப்பி மூட்ல இருக்கீங்க, ஓகேவா? சமைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. வேற லெவல்ல சமையல் செய்யணும். என்ன சமையல் செய்வீங்க? ஃபர்ஸ்ட் பிரியாணி செய்வோம். பிரியாணி செய்வீங்க. அதே செம்ம கான்ல இருக்கீங்க. அப்பனா என்ன சமைப்பீங்க? எதுவுமே செய்ய மாட்டோம், உட்கார்ந்து பட்னி தான். அந்த டே பாத்தீங்கன்னா ஃபுல்லா பட்னில தான் நாங்க இருப்போம் அப்படின்றாங்க. அப்ப உங்களுக்கும் சாப்பாடு இல்ல, பரவாயில்லையா? பரவாயில்ல, டென்ஷனா இருக்குமே, எப்படி சமைக்கணும்? டென்ஷனா? என்ன எந்த விஷயம் டென்ஷனாயி நீங்க சமைக்காம விட்டுருக்கீங்க இப்போ ரீசன்ட் டேஸ்ல? ரீசன்ட் டேஸ்ல வந்து இதெல்லாம் சண்டைனா சமைக்க மாட்டேன். சண்டைனா சமைக்க அக்கா, மாட்டேன். சண்டை எதனால வருது? பிரியாணி ஒழுங்கா இல்லாதனால வருது. எதனால வருது? நாங்க என்ன சொல்றோம்? நாங்க என்னங்க பண்றோம்? பிரியாணில குறைன்னு தான் சொல்லுவோம். உப்பு காரம் கரெக்டா இல்லைன்னா சொன்னா கோவம் வருமா உங்களுக்கு? சமைச்சு பார்க்கணும். நீங்க சும்மா குறைலாம் சொல்லக்கூடாது இல்ல? கரெக்ட். நீங்க சொல்லுங்க, நீங்க செம்ம ஹாப்பி மூட்ல இருக்கீங்கன்னா என்ன சமைப்பீங்க? நான் வந்து கறி குழம்பு, சிக்கன், மட்டன் எடுத்துட்டு நல்லா. என்னடா சிரிக்கிறான் இவன்? இவன் என்ன குஷியாரா? இன்னும் அதெல்லாம் இல்லையா? மக்களே, இவங்க வந்து பையன் மட்டும் நினைச்சிடாதீங்க. கொஞ்சம் girl. வெயில் அதிகமா இருக்கிறதுனால சம்மர் கட் பாய் வேஷம் போட்டிருக்காங்க. அது ஓகே. கெட்டப் அதே மாதிரி சட்டையும் டவுசரும் போட்டிருக்கீங்க. வெக்க வந்துருச்சு பையனுக்கு, வேற ஒண்ணும் இல்ல. பையன் இல்ல பொண்ணுங்க. சரி ஓகே. சொல்லுங்க. கறி குழம்பு, நல்லா கறி குழம்பு, சாதம் அது மாதிரி வச்சு சாப்பிடுவேன். டென்ஷனா இருந்தா எங்க வீட்டுக்காருக்கு உப்புமா செஞ்சு கொடுப்பேன். ஐயா என்ன ரகம் தெரியலையே. அது இல்ல, இன்னும் ஒரு டென்ஷன் ஆயிடுவார். பரவாயில்லைங்களா? அதுதான் நமக்கு தேவை. எங்க டென்ஷன் ஆகுதா? உங்க டென்ஷன் ஆக்குறதா எங்க வேலை? இல்ல, இது வந்து எப்படி தெரியுமா? இது யூனிவர்ஸான உமன்ஸ் வந்து பண்ற வேலை. எப்படி டென்ஷனா இருக்கீங்களா? உப்புமா தானே, அவளுக்கு அப்பவே கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் கோவப்பட்டா உப்புமா. சரி, இவங்களே கேளுங்க, ரொம்ப நாளா இருக்காங்க. கை குழந்தையோட நீ சொல்லுங்க. அவங்களே குழந்தை மாதிரி தாங்க இருக்காங்க. நான் ஹாப்பியா இருந்தா என் பையனுக்கு பிடிச்ச தக்காளி சாதம் செய்வேன். பையனுக்கு பிடிச்ச ஃபேவரட் தக்காளி சாதமா? டேய், அது லாலிபாப் இல்லடா. சரி, ஹஸ்பண்டுக்கு என்ன செய்வீங்க? ஹஸ்பண்ட் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். முன்னாடி செஞ்சுட்டு இருந்தேன், பசங்க பிறந்ததுல இருந்து செய்யறது கிடையாது. ஏங்க? ஆமா, சாப்பாடு செய்வோம், அவங்க உட்காந்து போனே நோண்டிட்டு இருப்பாங்க. அப்புறம் எதுக்கு சமைச்சுக்கிட்டு? உட்காந்து போன் பார்த்துட்டு இருக்க வேலை, அவ்வளவுதான். வேற எதுவும் காய்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, இவங்க சமைக்காதனால தான் பாடி இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. அது காரணம் வெளிய சாப்பிடுறதா? இல்ல ப்ரோ, நான் ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன். அதனால ஓ, என்ன பண்றீங்க? ஓகே, அதனால வந்து அவங்க ஜிம் போன டைட் ஃபுட் யார் செய்யறது? ஓகே. அக்கா தான் செய்யணும். ஓ, அவங்க அக்காவா? ஆமா. ஐயோ, வேணாம். யாரு நீங்க? அக்காவா? இல்ல, தங்கச்சி போல. சரி, டென்ஷன் ஆனா என்ன ஃபுட் சமைப்பீங்க? டென்ஷன் ஆனா ரச சாதம். ரச சாதம். அவரே தான் சொல்றாரு. நீங்க சொன்னீங்க என்னன்னு கேளுங்க. அவங்க எல்லா ஃபுட்டுமே டென்ஷனா தான் சமைப்பாங்க. சமையல்னாலே டென்ஷன் ஆயிடுவாங்க போல இருக்கு. ஃபோன் யூஸ் பண்ணீங்கன்னா பின்ன டென்ஷன் ஆகும். நான் வீட்லயே அப்ப கன்ஃபார்மா இன்னைக்கு போனா சாப்பாடு இல்ல ப்ரோ உங்களுக்கு. கன்ஃபார்ம். இல்ல அவர் ஏற்கனவே ஆர்டர் போட்டாருன்னு நினைக்கிறேன். காலையில வரும்போது கூட ஹோட்டல்ல தான் சாப்பிட்டு வந்தேன். காலனி ஹோட்டல் தானா? அதனால காலையில இந்த மாதிரி பண்ணா என்னங்க பண்றது? இந்த மாதிரி பிக்னிக்லாம் வந்து குழந்தைங்களோட ஜாலியா இருக்குன்னா எப்படி சமைக்க முடியும்? நாங்க ஜாலியா கிளம்பணும்ல. இல்லக்கா, காலையில இருந்து நாம மட்டும் தான் ரெடி ஆயிட்டு இருக்கோம். அவங்க தனியா சிங்கிளா ரெடி ஆவாங்க, நம்ம எல்லாம் குழந்தையோட ரெடி ஆவாங்க. இவன் ரொம்ப மைக் அடிக்கிறாரு. மைக்ல லாலிபாப் நினைச்சு ரொம்ப நக்கி பாத்துட்டு. சரி ஓகே, அண்ணன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நான் ஒரு கேள்வி கேட்பேன், டக்குன்னு யோசிக்காம ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு கல்யாணம் எவ்வளவு வருஷம் ஆகுது? 5 வருஷம். கல்யாணம் டேட் 22. உங்க ஒய்ஃபுக்கு பிடிச்ச கலர்? ப்ளூ. பிடிக்காத பர்சன்? நான் இதுதான் இருக்கறதுல உண்மை. நான் என்ன நினைச்சேன்னா மாமியாரு அப்படிதான் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். நான் சரி, பிடிச்ச பர்சன் நீயா? இல்ல, அவங்க பையன். என்னங்க டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்றீங்க? அவங்க அப்படிதான் இருப்பாங்க. சரி, பிடிச்ச ஃபுட்? பிரியாணி. உங்க வைஃப்க்கு? எனக்கா? உங்க வைஃப்க்கு பிடிச்ச ஃபுட்? அவங்க இப்போ என்ன சொல்றது? உங்க வைஃப்க்கு பிடிச்ச, சரி நீங்க சொல்லுங்க, உங்க ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச ஃபுட்? பிரியாணி. பாத்தீங்களா, அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்கல்ல. நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணுமா இல்லையா? நானே பிரியாணி 2 வருஷமா தான் சாப்பிடுறேன். சரி, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன? உண்மையிலே
யார் எனக்கு சப்பாத்தி. சப்பாத்தி தெரிஞ்சுக்கோங்க ஒன்றுமேட்டு அவங்களுக்காக நீங்கள் இன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்ச நம்பர் 2 மட்டும் தான் தெரியும். ஓ ஃபேவரட் நம்பர் 2 தெரியுமா? இட்லி 2, சப்பாத்தி 2, பரோட்டா 2 எல்லாமே 2 சாப்பிடுவாங்க. அதனால எனக்கு அவங்க பிடிச்ச ஃபுட்டுல எதுவும் தெரியாது. ஓகே ஒண்ணுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்பாத்தி தான் நீங்க அவங்களுக்கு செஞ்சு போட போறீங்க இன்னைக்கு நைட்டு போயிட்டு. ஐயோ அதோட அவங்க வந்து வாயை திறக்க கூடாது. ஐயோ தேங்க்யூ ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஃபேமிலி தேங்க்யூ